ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங். சார் வந்து அக்குபஞ்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அக்குபஞ்சர் கிளாஸுமே நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஹெல்த் வந்துட்டு ரொம்பவுமே என்ன சாப்பிட்ணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், அது எல்லாமே கொஞ்சம் கான்சியஸாகவே இருப்பேன் நான் சின்ன வயசுலேருந்தே. ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்துட்டு சார் வந்து அக்குபஞ்சர் கிளாஸில் வாழ்வியல்ன்ற மூலயமா வந்துட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த ப்ரஷ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம், அருணாவுதயம் பார்க்கணுன்ற விஷயம், அப்புறம் ஐ வாஷு, அப்புறமா இனிமா கேன் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணுறது, ஸ்டொமக் வாஷு, கிட்னி வாஷு, சார் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். இன்னும் நான் லிவர் க்ளீன் மட்டும் பண்ணலை. அதையுமே நான் விரைவில் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சாருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த வாழ்வியல் மூலயமா, அதாவது நம்ம யூஸ்வலாக டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட்னால என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றதே அது அறியாமை. அதை பற்றி தெரியவே இல்லை, எனக்கெல்லாம் தெரியாது, சீரியஸாகவே எனக்கு தெரியாது. சார் வந்து அது பற்றின விளக்கங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்லும்போதும் ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் இப்படி இருக்கா, அதனால் அப்படி இருக்கா. என்னவே ஹெல்த் கான்சியஸாக நான் வந்துட்டு இந்த 37 இயர்ஸை வந்துட்டு கடந்து வந்திருந்தாலுமே, இந்த டைமுக்கு சாப்பிடக்கூடாது, இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும், இந்த ஆர்கன் டைம், அதெல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. சார் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் சார் சொல்லுவார். வெறும் கிளாஸாக மட்டுமே எடுக்காமல் அது மூலயமா நமக்கு என்ன நல்லதெல்லாம் நடக்கும், இப்படி பண்ணால் நம்ம எப்படி நல்லா இன்னும் லாங் இயர்ஸ் வந்து இன்னும் எப்படி வாழலாம், லைஃப் வந்து இன்னும் நிறைய வருஷம் எப்படி நல்லா ஹெல்த்தியாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்க்ளூடிங் என்னோடய கிட்ஸுமே இப்போ ஆயில் புல்லிங் தான் பண்ணுறாங்க. அருணாவுதயம் தான் பார்க்குறேன். காலைல எழுந்துச்சி அருணாவுதயம் பார்த்துட்டு ஐ வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கே வந்துட்டு போகுது. ஸ்கூல் போகிறதோ எதுவுமே அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே நான் இனிமா கேன்லாம் கொடுத்துட்டேன். இன்னும் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் க்ளீனிங்கும் கிட்னி க்ளீன், லிவர் க்ளீன் அவங்களுக்கு பண்ணலை. நான் லிவர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் ஹாலிடேஸ் கிடைக்கும்போது அவங்களுக்கு பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொல்லுவார். ஒவ்வொரு விஷயமும் நம்மளே குணப்படுத்திக்க முடியும். அது இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்மளால் குணப்படுத்த முடியும் இந்த வாழ்வியலால் அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது எல்லாத்தோட நான் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து சார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் எனக்கு ஒரு பயம் மாதிரி வந்துச்சு ஃபஸ்ட்டு. என்னென்னா எனக்கு ரைட் சைடு வந்து பேக் சைடு கிட்னி சைடு வந்து பெயின் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, அது ஒருவேளை கிட்னி வலியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. உடனே அதை தாட்டை போக வைக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்தது மலர் மெடிசனில் தான் நான் வந்துட்டு ஆஸ்பன் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது கூட இன்னும் 2 மெடிசனும் எடுத்தப்போ எனக்கு அந்த தாட் போயிடுச்சு. இருந்தாலுமே இந்த பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே பர்சன்ஸ் கிடைக்கல. நானும் கிளாஸில் சொல்லி மொக்க வாங்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஆனால் நான் ட்ரை பண்ணேன். இதுவுமே நான் சொல்கிறேன், நேற்று நான் வந்து அந்த நீடில் வந்துட்டு ஒரு 3 பாயிண்டில் போட்டேன். 6 நீடில் யூஸ் பண்ணேன் நான். எனக்கு உடனே மலர் மெடிசனும் கூட சேர்த்து அக்குபஞ்சர் 2ம் சேர்ந்து தான் எனக்கு அது வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு நான் நம்புகிறேன். இல்லை அது அந்த கிட்னி ஸ்டோன் அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் கிட்னி ஸ்டோனாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு டவுட், ஏன்னா 35 ஆஃப்டருக்கு வந்துட்டு அபோவ் ஆயிடுச்சுனாவே நமக்கு சின்னதாக ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமோன்ற ஒரு பயம் வரதுனால நான் ஃபஸ்ட்டு மலர் மெடிசன் எடுத்தேன். சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸுமே போட்டேன். நான் வந்து கண்டினியூவாக இந்த 2 மந்த் கிளாஸ் ஃபுல்லாகவே சார் சொன்ன மாதிரி வாழ்வியலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த லிவர் க்ளீன் மட்டும்தான் நான் பண்ணல. மீதி எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அதுதான் நம்மளே எந்த மாத்திரை, மருந்து, ஹாஸ்பிட்டல், டாக்டர்னு எதுவுமே போகாமல் நம்மளே இதில் நான் க்யூர் பண்ணிக்க முடியுன்ற நம்பிக்கை வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அதாவது எந்த நோயாக இருந்தாலுமே நம்ம வாழ்வியலை மாற்றிக்கிட்டா நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப பெருசாக எனக்கு மனசில் வந்து பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம்.